எந்த படம்? டியூடா படம் சூப்பரா இருந்ததுன்னா ஆனா இதெல்லாம் ஒரு பிராங்க். கேவலமா இந்த தயவுசெய்து வராதீங்க. சாய் அபியா அந்த மாதிரிலாம் யார் வருவா இந்த காலத்துல? நல்லா இருக்கு. பட் ஆனா என்ன பண்றது, மமிதா வச்சு சாவ அடிச்சிட்டாங்க ப்ரோ. அடுத்து நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ. கதை வேஸ்ட் ப்ரோ. டைரக்ஷன் தெரியல ப்ரோ. பிடிக்கல. நல்லா இருக்கு. நான் ஒரு ஃப்ரெண்டு பேசுறா. நல்லா இருக்குண்ணா. லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா இன்டர்லோட எந்திரிச்சு போயிருங்க. நான் லவ்வே பண்ணல, நான் இனிமேட்டு தான் பண்ண போறேன் அப்படின்னா படத்தை ஃபுல்லா பாருங்க. இங்க சூப்பரா மியூசிக் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பிடிக்கும், பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும். பிரதீப் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்கு படத்துல, எதிர்பார்த்த போலாம். பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்கு. ஃபுல்லாக ஓவராலாக நல்லா தான் இருக்கு. எல்லாம் கொஞ்சம் போகோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பார்க்கணும். இந்த ஜென்ரேஷன் மட்டும்தான் பார்க்கலாம். மியூசிக் சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. இல்லை நல்லா இருக்கு. இல்லை சூப்பராக வேற மாதிரி ஜி. லவ் தான். கடைசியில் அவனே ஜோக்கர் ஆயிட்டான். நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கதையும் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. பிரதீப் பரத்குமாரோட நடிப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் வந்து கொஞ்சம் வில்லன் கேரக்டர் மாதிரி வர்றாரு, ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ணா எந்த படம்? டியூடா படம் சூப்பரா இருந்ததுன்னா ஆனா இதெல்லாம் ஒரு பிராங்க். கேவலமா இந்த தயவுசெய்து வராதீங்க. சாய் அபியங்கருக்காக பார்க்கலாம். பிரதீப் அவர் நல்லா தான் நடிச்சிருந்தாரு. பட் டிராகனோட கம்பேர் பண்ணா யாரும் ஓகே தான். பிரேமலு அளவுக்குலாம் நடிக்கல. எனக்கு தெரியல என்ன சொல்றதுனா, அதான் சொல்றேன் படமே பிராங்கா இருக்குண்ணா. ப்ரோ வேற லெவல். அரசன் ப்ரோமோ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இட் வாஸ் நைஸ். நல்லா இருந்தது படம் பார்க்குறதுக்கு. கண்டென்ட் நல்ல கண்டென்ட் தான். என்ன கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுறது எப்படி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டேக்கவே இருக்குது படத்தில். எடுத்துக்கலாம் தாராளமாக, தப்பு இல்லை. நல்லா இருந்துச்சு. அந்த லவ் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. நீட் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பிரதீப் அந்த ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. கருத்து நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ. கதை வேஸ்ட் ப்ரோ. டைரக்ஷன் தெரியல ப்ரோ. கருத்து நல்லா இருக்கு. ஆனா ஆக்டிங் பிரதீப் எப்பயும் போல தான் பண்ணிக்கிறாரு. பெருசா சொல்லிக்கிறாரு. ஃபன் இருக்கு ப்ரோ. ஃபன் இருந்தா எவ்வளோ நாள் பார்க்கலாம். படம் நார்மலா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆவரேஜ் தான் ப்ரோ. பிடிக்கல. நல்லா இருக்கு. நான் ஒரு ஃப்ரெண்டு பேசுறா. நல்லா இருக்குண்ணா. பேச படம் நல்லா ப்ரோ. ஓகே. அந்த மாதிரிலாம் யார் வருவா இந்த காலத்துல? ஓகே குட். நல்லா இல்லைண்ணா. பிடிக்கலண்ணா. எனக்கு பிடிக்கலண்ணா. ஆவரேஜ்ண்ணா. நல்லா படம் பயங்கரமா. என்ன படம் சூப்பராக இருந்துச்சு. என்ன படம் அதில் வந்து அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் இந்த ஒரு நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு? இது படமே ஃபுல்லாக நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பார்க்கலாம். ஏதாவது லேக் இருக்கா? இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எப்படி பண்ணியிருக்காரு? நான் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த எப்படி இருக்காங்க? அவர் படம் எல்லாமே லவ் ஃபெயிலியராக தான் இருக்கு. இதுவுமே லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி தான். ஆமாம். அடுத்த படம் என்ன மாதிரி எடுக்க சொல்றீங்க? இல்லைண்ணா. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆமாங்கண்ணா. ஓகே தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பட் ஆனா என்ன பண்றது, மமிதா வச்சு சாவ அடிச்சிட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போச்சு. செகண்ட் ஹாஃப் லேக் இருக்கு லைட்டாக. டீசெண்டாக வச்சு ஏதோ ஒரு அளவுக்கு பார்க்கலாம் ப்ரோ. ஹீரோ பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிச்சுக்கலாம் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. வேற லெவல் இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு. நல்ல ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. புது டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஓகே. சூப்பராக இருக்கு. கதை ஓகேவா? நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. இல்லை பார்த்துட்டு சொல்லிட்டோம். பார்க்கணும் சொல்ல நல்லா இருக்கு. புது டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டுலாம் எல்லாமே சூப்பராக இருக்கு. மமிதா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு.
ஒரு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து இவ்வளோ காதலிக்கலாமா? இல்லை காதல்னு சொல்ல முடியாது. ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேலே இவ்வளோ அன்பு வச்சிருந்தா இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவானா அப்படிங்கிறத செம்மழகாக காட்டியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், 4 மைக்கு வச்சிருக்கீங்க, 6 மாதத்துக்கு நடுவில் பேசாமல் இருந்தாங்க. பேசாமலாம் இருக்க தேவையில்லை, ஒருத்தர் புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் கிடைச்சாலே போதும். இந்த இவ்வளோ இது இல்லையா பண்ணலன்னு சொல்லுங்க, டவுட் இருக்கா கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லுங்க, தட்ஸ் ஆல். மற்றபடி வந்து பார்க்கலாம். எனக்கு பிரதர் லேக்லாம் இல்லை. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா இன்டர்லோட எந்திரிச்சு போயிருங்க. நான் லவ்வே பண்ணலை, நான் இனிமேட்டு தான் பண்ண போறேன் அப்படின்னா படத்தை ஃபுல்லாக பாருங்க. மற்றபடி எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை அப்படின்னா படம் நல்லாவே இருக்கு, நார்மலாக இருக்கு, ஜாலியாக பார்க்கலாம், சூப்பராக இருக்கு, செம்மையாக பண்ணியிருக்காப்ல. அதான் சொல்றேன், இது இவரை தவிர வேற யாராவது பண்ணியிருந்தா இவ்வளோ அக்செப்ட் பண்ணுவோமா அப்படிங்கிறதே தெரியல. டென்ஷனாக இருக்கு, லவ் டுடே படத்தில் டிப்ரெஷனாக டென்ஷனாக இருக்க விஷயத்தை ஒரு மாதிரி காமெடியாக பண்ணியிருப்பாப்ல. சேம் அதே எனர்ஜி இதுலேயும் இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு, எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்க. இந்த தீபாவளிக்கு இது கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ பாருங்க. இந்த தீபாவளிக்கு இது கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.